ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ் தான். நான் மாடுலர் கிச்சன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்க்குக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மிக்ஸையும் பானையும் வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கட்டிங் போர்டு மட்டும் வச்சுருக்கேன், வெஜிடபிள் கட் பண்ணுற போர்டு. சிங்க்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஸ்டாண்ட் மட்டும் மாட்டியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பிளேட்ஸு, குட்டி குட்டி பிளேட்ஸு, ஸ்பூனு, கரண்டி எல்லாமே வந்துட்டு டம்ளர்ஸ் எல்லாம் இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு வந்து ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும். அதில் ஒரு குட்டி பாட்டில் மணி பிளான்ட் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். என்னோட பார்த்தீங்கன்னா 2 பர்னர் இருக்கிற ஸ்டவ் தான். கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு இடிக்கல், அப்புறமா வந்து ஒரு தோசைக்கல், அப்புறமா அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ், கடுகு, கடலைப்பருப்பு மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு தோசைக்கல் தான் வச்சுருக்கேன், சப்பாத்திக்கு தோசைக்கு 2க்கும் சேர்த்து. அப்புறமா இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா டீ தூள், காஃபி தூள் எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா தம்பிக்கு வந்துட்டு தேன், 2 ஜாடி வச்சு கல்லுப்பு, சால்ட் உப்பு 2 தனித்தனியாக வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு அடுத்த இருக்கிற ட்ரேல பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா சமைக்கிறதுக்கான கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆயில் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கிரில் பேன் மட்டும் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஃபுல்காவும் போடலாம், கிரில்லும் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்லரி ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நைஃபு, சிசர்ஸ், அப்புறம் லைட்டர்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமைக்கிற திங்ஸ்லாம் வந்துட்டு இங்கே தான் வந்து எல்லாமே எடுத்து வைப்பேன். அதுக்கடுத்து ஃப்ரூட் பேஸ்கெட் தான் வச்சுருக்கேன், மாம்பழம். அப்புறமா வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் பையனோட பால் குடிக்கிற கப்பு, அப்புறமா வந்துட்டு ஃபீடிங் பாட்டில், அவனோட சங்கடை, தண்ணி குடிக்கிற கப்பு எல்லாமே வந்துட்டு தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு தேட முடியாது இல்லையா, தனியாக வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்காக. அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், அம்மா கொடுத்தாங்க, அதை வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.